இந்த வீடியோல the collection of all linear transformations from V to W அதை இந்த மாதிரி குறிக்கிறோம். ஸ்கிரிப்ட் LF VW சம்டைம்ஸ் ஆர்டினரி LF VWன்னு கூட குறிச்சிருப்போம். இதை வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு சொல்ல போறோம். அடுத்தது மேட்ரிசஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்மிஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் பேசிஸ் TBM, ஒரு டிரான்ஸ்மிஷன் பேசிஸ் இருந்ததுனால we can talk about the matrix. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிசஸ் they preserve addition and scalar multiplication. ஸோ இந்த ரிசல்ட், ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த கலெக்ஷன் வந்து வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா, நமக்கு ஒரு கலெக்ஷன் வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்றதுக்கு ஆப்ரேஷன் முதல்ல வேணும். செட்டு ஆப்ரேஷன் அக்சியம்ஸ், அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இங்க நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் வெக்டர் ஸ்பேஸ். அப்போ வெக்டர் ஸ்பேஸ்க்கு எத்தனை ஆப்ரேஷன் நீடட் அந்த நான் எம்ப்டி செட்டுக்கு அப்படின்னா, ஒன்று அடிஷன், இன்னொன்று ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ ரெண்டு லீனியர் டிரான்ஸ்மிஷன் டி அண்ட் யூ எடுத்துட்டேன்னா, டி பிளஸ் யூ அப்படிங்கிறது ஒரு டி ஒரு எலிமெண்ட் ஃப்ரம் LF VW. அதே மாதிரி யூ ஒன்னொன்னா டி பிளஸ் யூ எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். டி ஏங்கிறது ஸ்கேலார் இருந்ததுன்னா ஏ கேபிட்டல் டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே பாயிண்ட் வைஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அது அந்த ஆப்ரேஷனை சொன்ன பிறகு நமக்கு இந்த ஆக்சியம்ஸ் இவ்வளோ இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு நான் எம்ப்டி செட்டு வெக்டர் ஸ்பேஸாக மாறணும்னா 8 ஆக்சியம் அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும், ஸோ அது வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல டி லீனியர் டிரான்ஸ்மிஷன், யூ லீனியர் டிரான்ஸ்மிஷன்னா டி பிளஸ் யூ லீனியர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்கேலார் டைம்ஸ் தட் இஸ் ஏடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரே ரிசல்ட்டா நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல வரும் நமக்கு. ஸோ இந்த டெஃபினேஷன், அதாவது அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இப்போ நம்ம ஓரலாக சொன்னது தான் இங்கே பார்க்குறோம். அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் தே ஆர் டிஃபைன்ட் பாயிண்ட் வைஸ். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கிறது பேர் பாயிண்ட் வைஸ் அடிஷன், பாயிண்ட் வைஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பேர். ஸோ எனக்கு டியும் யூவும் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் வேர் வி அண்ட் டபிள்யூ are vector spaces over F. We define T plus U as this point wise. And so இந்த இடத்துல arbitrary function எடுத்து தான் சொல்றாங்க. But next இதுல இந்த தியரத்துல we are going to take them as members of LF VW. அப்படிதான் எடுக்க போறோம். Let V and W be vector spaces and let LF VW denote the set of all linear transformations from V to W. Then L of VW together with the operations of addition and scalar multiplication defined for linear transformation as a vector space. How that is defined? That is defined in this way. We have already said how mappings, that when we consider we are going to have addition and scalar multiplication. So here for the elements again the same operation, pointwise addition and scalar multiplication are defined. So now we are going to first claim that the operations addition and scalar multiplication are well defined. So அதுதான் நம்ம சொல்ல போறோம். அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் வெல் டிஃபைன்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, when T and U are linear transformations AT plus U, இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கு அக்கௌண்டபிள். அண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது பிளஸ் அப்படின்னு போட்டு நம்ம போடும்பொழுது அது அடிஷனை அக்கௌண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்காக ரெண்டு எலிமெண்ட் எக்ஸும் ஒய்யும், ஏன்னா நம்ம ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்பிசம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் இஸ் a வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்பிசம். அப்போ ஹோமோமார்பிசம் எப்படி செக் பண்ணுவோம்? ஹோமோமார்பிசம் அண்டர் அடிஷன் ஒரு கண்டிஷன், அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன்னொரு கண்டிஷன். பட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அதையும் நம்ம ஒரு ரிசல்ட்ல சொன்னோம். இந்த மாதிரி செக் பண்ணா கூட நமக்கு அது லீனியர் டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி தனித்தனியா செக் பண்ணலாம். அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கீழே இந்த கண்டிஷன் அதை நம்ம சொல்லியிருக்கோம், இட் ஷுட் ப்ரிசர்வ் தி ஆப்ரேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சர் வேணும்னாக்கா ஆப்ரேஷன் வேணும். அப்போ ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்விங் மேப்பிங் அப்படின்னு தான் ஹோமோமார்பிசத்துக்கு பேரு. அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரக்சர் எதனால வருது? அந்த ஆப்ரேஷன்ஸ்னால வருது. அப்போ
வித் ரெஸ்பெக்ட் டு எவ்வளோ ஆப்ரேஷன் இருக்கோ அவ்வளோ கண்டிஷன். வெக்டர் ஸ்பேஸ்ல 2 ஆப்பரேஷன். ஒன்னு அடிஷன், இன்னொன்னு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதனால இந்த 2 கண்டிஷன நம்ம மென்ஷன் பண்றோம். ஆனா, ஒரு ரிசல்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே, இது 2த்தையும் கிளப் பண்ணி ஒரே ரிசல்ட்டா, தட் இஸ் T ஆஃப் Cx பிளஸ் ஒய்ய எனக்கு சி டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுனால எனக்கு அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்மேஷன் வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்பிசம்னு ஆயிடும். சரியா? ஸோ இது வந்து டெஃபினிஷன் ஃபார் டி டு பி எ வெக்டர் ஸ்பேஸ் ஹோமோமார்பிசம். ரொம்ப க்ரூடா சொல்லணும்னா சேர்ந்துருக்கிறத பிரிச்சு விட்டுரும். அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அது இல்லை கரெக்டான வார்த்தைகள். ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்விங் மேப்பிங்கிறது தான் கரெக்டு. சும்மா க்ரூடா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி நம்ம சொல்ற வழக்கம். ஸோ இப்போ இது 2த்தையும் தனித்தனியா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி சொன்னாலே போறோம். எந்த ஒரு டிரான்ஸ்மேஷனும் எந்த ஒரு மேப்பிங்கும் லீனியர் டிரான்ஸ்மேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணா போறோம். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏடி பிளஸ் யூ, இப்போ ஏடி பிளஸ் யூ தானே இதுல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ இங்கேயும் கிளப் பண்ணி விஷயத்தை கொடுத்துட்டோம், இங்கேயும் தனித்தனியா போடாம சேர்த்தே கொடுத்துட்டோம். ஸோ இங்க இந்த டெஃபினேஷன்ல தனித்தனியா இருக்கு. டி பிளஸ் யூ ஏடி தனித்தனியா இருக்கு. டி பிளஸ் யூ தனியா, ஏடி தனியா இருக்கு. ஆனா இங்கேயுமே இதை கம்பைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த கண்டிஷன் தனித்தனியா போடலாம், அதையும் சேர்த்து ஒன்னா. ஸோ அப்போ எனக்கு ஏடி பிளஸ் யூ ஆப்ரேட்டட் ஆன் சிஎக்ஸ் பிளஸ் ஒய் எனக்கு என்ன கொடுக்கணும்னா சி இன்டூ ஏடி பிளஸ் யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏடி பிளஸ் யூ ஆஃப் ஒய். இதுதான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம அப்போ எனக்கு இங்கே எனக்கு 2 எலிமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் ப்ரூஃப் எடுத்து ஆரம்பிக்கும் பொழுது ஏன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம சொல்லணும். அதனால ஆரம்பிக்கிறச்ச let x and y be members of capital V and C be a scalar. நான் என்ன சொல்லணுங்கிறது இங்க எழுதியாச்சு. ஸோ அதுல LHS கன்சிடர் பண்ணோம்னா இப்போ இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட் ஆஃப் LFVW. ஸோ ஹவு அடிஷன் இஸ் டிஃபைன். ஏன்னா வெறும் டிரான்ஸ்மேஷனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இட் ஷுட் ஆக்ட் ஆன் சம் எலிமெண்ட், அப்பதான் அது மீனிங்ஃபுல். இப்போ டெரிவேட்டிவ் டி பை டிஎக்ஸ்ன்னு சொல்றோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட்? வெறும் டி பை டிஎக்ஸ் மாத்திரம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இட் ஷுட் ஆக்ட் ஆன் ஐதர் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மேப்பிங் தான் எனக்கு நான் வேணும். ஆனா அது தனியா உட்காந்து ஒன்றும் பண்ணாது. இட் ஹேஸ் டு ஆக்ட் ஆன் சம் எலிமெண்ட். அதனால இந்த சிஎக்ஸ் பிளஸ் ஒய்ய ஏன்னா இந்த 2 கண்டிஷன் கிளப் பண்ணி நம்ம சொல்றதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட்னா பாயிண்ட் வைஸ் அடிஷன் தானே கண்டிஷன். இங்க நமக்கு அடிஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா பாயிண்ட் வைஸ் டிஃபைன் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஏடி ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் ஒய், யூ ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இட் இஸ் பை யூசிங் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வி ஆர் கெட்டிங். அடுத்தது பை 2 இங்க ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணியும் U அப்படிங்கிறது லீனியர் டிரான்ஸ்மேஷன். லீனியர் டிரான்ஸ்மேஷன்னா அது இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது 2த்தையும் சேர்த்து சிங்கிளா இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி, இது சொல்லணும் அல்லது இது எதுனாலும் சரி. ஸோ இப்போ இந்த இடத்துல we are using the second subdivision, அதாவது ஸ்கேலார் வெளில வந்துருது. ஸோ இங்க இருக்கிற ஸ்கேலார் இட் கம்ஸ் அவுட். ஸோ மிச்சம் இருக்கிறது இதுதான். அண்ட் U அப்படிங்கிறது லீனியர் டிரான்ஸ்மேஷன். லீனியர் டிரான்ஸ்மேஷன்னா இந்த கண்டிஷன் சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு விட்டுரும். ஸோ மறுபடியும் யூங்கிறது லீனியர் டிரான்ஸ்மேஷன்றதுனால அது வித் ரெஸ்பெக்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணும், இந்த சிஏ வெளில தள்ளிடும். ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்து இதுக்கு இப்படித்தான் வருது. இதை அப்படியே ரீடைன் பண்றோம். இங்க வரும்பொழுது மறுபடியும் அதே ரீசன் தான். டி வந்து லீனியர் டிரான்ஸ்மேஷன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத அது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு விட்டாச்சு. ஸோ வி ஆர் கெட்டிங் திஸ் ஸ்டெப். அடுத்தது இப்போ நம்ம வந்து BS6 in W இது எல்லாமே எங்க உட்காந்துருக்குன்னா பிகாஸ் T இஸ் மேப்பிங். நம்மளுடைய TU எல்லாமே வந்து தே ஆர் லீனியர் டிரான்ஸ்மேஷன்ஸ் ஃப்ரம் V to W.
அப்போ எனக்கு டி ஆஃப் எக்ஸ், டி ஆஃப் ஒய், யூ ஆஃப் எக்ஸ், யூ ஆஃப் ஒய் அதெல்லாம் எங்க இருக்கும்னா டபிள்யூல தான் இருக்கும். இங்க நான் எக்ஸ், ஒய் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா என்னுடைய டி ஆஃப் எக்ஸ், யூ ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி டி ஆஃப் ஒய், யூ ஆஃப் ஒய் இது எல்லாமே எங்க இருக்கும்னா டபிள்யூல தான் இருக்கும். அதனால நம்ம இந்த கண்டிஷனை பை விஎஸ்6 இன் டபிள்யூ, விஎஸ்6ங்கிறது இந்த மாதிரி இந்த ஸ்கேலார்ஸ் வச்சு வரக்கூடிய அந்த கண்டிஷன். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணனா எனக்கு இந்த ஸ்டெப் வரும். அண்ட் இது வந்து யூ ஹாவ் த ஸ்கிரிப்ட் ஏ, யூ ஹாவ் script A into T of Y plus C U of X plus U of Y. So this is because of two results that you are using. One is this is an element in W, this is another element in W. So here A into X plus Y is AX plus Y, AX plus AY. So we are using both VS6 and VS7, VS6 and VS7. ஸோ VS6ங்கிறது இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து மொத்தமாக பார்க்கும்பொழுது இட் இஸ் பை VS7. சரி, இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ தட்ஸ் அவர் VS1. ஸோ கம்யூட்டேட்டிவ் இருக்கிறதுனால இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதுறோம். இங்க இருக்கிறத அப்படியே இடத்த மாத்தி போட்டு எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ எஃப் வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால ஏசிஎஸ் சிஏன்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்டெப் வருது. அடுத்தது இப்போ மறுபடியும் அதே VS6 VS7 அதை யூஸ் பண்ணோம்னா தென் வி வில் கெட் திஸ். இந்த ஸ்டெப் VS6ஐயும் யூஸ் பண்றோம், VS7ஐயும் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து again by this first definition ரெண்டுமே அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு C into AT plus U ஏன்னா பாயிண்ட் வைஸ் அடிஷன் இல்லையா, ஸோ அப்போ அது வெளியில வந்துடும். பிளஸ் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாயிண்ட் வைஸ் அடிஷன் அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டெப் வரும். ஸோ நமக்கு RHS வந்தாச்சு. C AT plus U of X plus AT plus U of Y. ஸோ இந்த பார்ட் எதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் அண்ட் த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் விச் ஆர் டிஃபைன்ட் ஹியர் ஆர் வெல் டிஃபைன்ட். இப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸ் எது வெக்டர் ஸ்பேஸ் சொல்லணும், LFVW அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். LFVWங்கிறது வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்றது தான் நம்மளுடைய முக்கியமான எய்ம். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம வெல் டிஃபைன்னஸ் ஃபார் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டதுனால இந்த 8 ஆக்சியமை நம்ம செக் பண்ணா போதும். ஸோ இப்போ ஒன்னொன்னா VS1 VS2 VS3 அது எல்லாமே ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ VS1 அப்படிங்கிறது கம்யூட்டேட்டிவிட்டி, ஸோ இது வந்து அசோசியேட்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னா ஐடென்டிட்டி இன்வர்ஸ் வித் ரிகார்ட் டு அடிஷன், ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ கிளைம் 2ல LFVW சாட்டிஸ்ஃபைஸ் VS1 to VS8 இதுதான் நம்ம செகண்ட் கிளைமா வைக்கிறோம். இப்போ கம்யூட்டேட்டிவிட்டி ஏன்னா இந்த இடத்துல VS1ன்னா கம்யூட்டேட்டிவிட்டி இல்லையா, ஸோ அதுக்காக நான் 2 எலிமெண்ட். இப்போ நான் T1 T2 எடுத்துக்கலாமா, நீங்க இதுல T and U எடுத்திருக்கீங்களா, நத்திங் ராங். T1 T2 எடுத்துக்கோங்க, TU எடுத்துக்கோங்க, ஸோ தட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு அந்த 1 and 2 வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னா T plus U அப்படின்னு கூட எழுதலாம். த ஹோல் ப்ரூஃப் வாட் எவர் வி ஆர் கிவிங் நவ் அதுல நீங்க T1 and T2க்கு பதிலாக T and S யூஸ் பண்ணி யூ கேன் கிவ். ஸோ T and U or T and S வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ இது வந்து நம்ம T1 plus T2 is equal to T2 plus T1ன்னு சொல்லணும். ஸோ எப்போதுமே மேப்பிங்ஸ் ஈக்குவல் சொல்லணும்னா கரஸ்பாண்டிங் இமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த டெக்னிக் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்மால் வி இன் கேபிட்டல் வி எடுத்துக்கிறோம். அப்புறம் இது we are considering this and here point wise addition அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப் வரும். ஸோ this is by 1 இது வந்து பாயிண்ட் வைஸ் அடிஷன் அது வந்தாச்சு. இப்போ இதுல நம்ம இடத்த மாத்தி போடுறோம், எதனாலன்னா W வெக்டர் ஸ்பேஸ் அதுல VS1 is true, அதனால இது ரெண்டுத்தையும் நான் மாத்தி எழுதலாம். மறுபடியும் 1 யூஸ் பண்ணனா பாயிண்ட் வைஸ் அடிஷன் படிக்க எனக்கு இந்த மாதிரி
T2 plus T1 of Vன்னு கிடைக்கும். இப்போ அசோசியேட்டிவிட்டிக்கு 3 எலிமெண்ட் நமக்கு வேணும். ஒன்னு T1, T2, இன்னொன்னு T3. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா T1 plus T2 plus T3 equals T1 plus T2 plus T3. ஸோ மறுபடியும் இதே தான், இமேஜஸ் ஈக்குவலா இருந்தாதான் இந்த மேப்பிங்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ மேப்பிங்ஸ் மாத்திரம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் சொன்னோம் டி பை டிஎக்ஸ் வெறும் இன்டெகிரல் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு வெறும் இன்டெகிரல் சிம்பிளோ வெறும் டி பை டிஎக்ஸோ they don't convey anything. So unless they act on some element. So அதே மாதிரி இந்த இடத்துல இதுதான் நான் சொல்லணும். ஸோ மேப்பிங்ஸ் ஈக்குவல் சொல்லணும்னா இமேஜஸ் ஈக்குவல் சொல்லணும். அதுக்காக இதை கன்சிடர் பண்றோம். T1 plus T2 plus T3 of V இதான் இதனுடைய இமேஜ். இப்போ இதை வந்து by 1, அதாவது you can treat this as ஒரு S அப்படின்னு எடுத்துட்டோம்னா S of V point wise addition plus T3 of V, மறுபடியும் இதுல T1 of V plus T2 of V ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் W. ஸோ அதுல அசோசியேட்டிவிட்டி ட்ரூவா இருக்கும்ல. ஸோ அந்த டபிள்யூக்கு அசோசியேட்டிவிட்டி ட்ரூவா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி மாத்தி பிராக்கெட்டை மாத்தி எழுதலாம். அண்ட் மறுபடியும் பாயிண்ட் வைஸ் அடிஷன், அதனால இதுல இருந்து நம்ம we can write like this. So this proves the associativity. அடுத்தது existence of identity element. So இப்போ நம்ம என்ன சொல்லணும், there exists a linear transformation T0. ஸோ ஃப்ரைட்பர்க் புக்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து ஜீரோன்னு நம்ம யூஸ் பண்ணிச்சே பண்ணுவோம். பட் த்ரோட் டெக்ஸ்ட்ல வந்து டி சஃபிக்ஸ் ஜீரோ தான் தேர் யூசிங். ஸோ இப்போ தேர் எக்ஸிஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், தேர் எக்ஸிஸ்ட் linear transformation T0 such that for any linear transformation T in LFVW T plus T0 equals T. இதை சொல்லிட்டோம்னா எனக்கு T0ங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ T0 of V is 0. That is the with respect to W ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் ஜீரோன்னு குறிச்சேன்னா the T0 of V வந்து is nothing but 0 W, right? For all V in this, இப்போ for this V in V T plus T0 of V, when we consider it is T of V point-wise addition, that's by 1 இந்த ஸ்டெப் வரும். அடுத்தது இதுதான் நம்ம வந்து because it takes the zero transformation always takes any vector to zero. நம்ம ஃபயர் மாதிரி அது எல்லாத்தையும் அப்படியே பொசிக்கிடும், சரியா? ஸோ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்ல. ஸோ இந்த ஜீரோ டிரான்ஸ்மேஷன் இஸ் சம்திங் லைக் யுவர் ஃபயர். ஸோ யூ ஹாவ், அப்போ இது வந்து என்ன ஆகும், ஜீரோ the identity element in W. அப்போ VS3 in W நம்ம யூஸ் பண்ணோம்னா, existence of identity element in W அதை யூஸ் பண்ணோம்னா இதுல இருந்து நமக்கு இது கிடைக்கும். ஸோ இமேஜஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மேப்பிங்ஸ் ஈக்குவல். ஸோ வாட் வி கெட் இஸ் T plus T0, this one, இந்த இது we are getting T plus T0 equals T. ஏன்னா கம்யூட்டேட்டிவிட்டி ஆல்ரெடி சொன்னதுனால T0 plus Tங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி ட்ரூ, அது தனியா நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். மிச்ச இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதை இந்த சைடு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது சிமிலர்லி போடுறது வேற விஷயம். ஆனா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் கம்யூட்டேட்டிவிட்டி சொல்லியிருப்பாங்க. பட் இங்க முன்னாடியே நம்ம சொன்னதுனால இந்த பார்ட்டு சொன்னா போறோம். T plus T0 இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எலிமெண்ட் சொல்லியாச்சு. ஸோ இது வந்து எத்தனாவது, VS3. இப்போ VS4ல நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் அது நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ், ஸோ அதுக்கு T பிளஸ் மைனஸ் T, ஏன்னா நம்ம AT இஸ் ஆல்சோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம். ஏங்கிறது ஸ்கேலார். ஸோ அந்த ஸ்கேலார் அந்த ஏவை -1ன்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் தானே வரும். ஸோ T பிளஸ் மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. ஸோ இந்த 0 as such ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது 0ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனை T சஃபிக்ஸ் 0ன்னு தான் குறிச்சிருக்கோம். ஸோ இது வந்து T சஃபிக்ஸ் 0. ஏன்னா த்ரூ அவுட் அந்த இதுல வந்து 0 டிரான்ஸ்ஃபர்மேஷனை 0 எலிமெண்ட்டை 0 அல்லது 0 இன் டபிள்யூன்னும் பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி சஃபிக்ஸ் போட்டு போடுறோம்.
பட் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது டி நாட் தான் குறிக்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இமேஜஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுல டிரான்ஸ்மிஷன் ஈக்குவல் சொல்லணும்னா இமேஜஸ் ஈக்குவல். அதனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா டி பிளஸ் மைனஸ் டி ஆஃப் வி. இதுல எக்ஸும் போட்டுக்கலாம் வி போட்டுக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஆனா ஒரே இதுல ஒரு இடத்துல எக்ஸ் இன்னொரு இடத்துல வி அப்படின்னு போடக்கூடாது. இங்க வினா த்ரூ அவுட் அங்க வி. ஸோ எக்ஸ் போடலாம் வி போடலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர். சரி, இப்போ இது பாயிண்ட் வைஸ் அடிஷன்ங்கிறதுனால இது வருது. சரி, இப்போ இது an element in W and இது வந்து T of V minus this is nothing but T of V minus T of V. இது வந்து Wல நடக்குது இது எல்லாமே. பட் அதுல நம்மளுடைய VS4 is true. எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் இருக்கு, அது ட்ரூ. அப்போ இது என்னவா வரும்? 0W வரும். ஆனா இந்த 0W நான் என்னன்னு குறிக்கலாம்? the image of 0Wங்கிறத the image of V under T0. T0 தான் நம்ம எல்லா VWல 0 எலிமெண்ட். ஸோ அப்போ அப்போ we will have our T plus of இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு இந்த இதுக்கு மீனிங் டி பிளஸ் ஆஃப் மைனஸ் டி. கன்க்ளூஷன் நாட் மீனிங். இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ டி நாட்னு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் தட் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். சரி, இப்போ அடுத்தது இந்த 1t ஈக்குவல்ஸ் டி அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு ஒரு வி இன் கேபிட்டல் வி. மறுபடியும் இது ரெண்டும் டிரான்ஸ்மேஷன். இந்த இமேஜஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் டிரான்ஸ்மேஷன்ஸ் வில் பி ஈக்குவல். அதனால இந்த இமேஜ் ஆஃப் திஸ் எலிமெண்ட் வி அண்டர் திஸ் டிரான்ஸ்மேஷன் அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டோம்னா என்னுடைய செகண்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன்ல இது தானே சொல்லியிருக்கோம். செகண்ட்னா இந்த இந்த இது. ஸோ இது படிக்க வி ஆர் ஹேவிங் திஸ் ஒன் அவுட். இது வெளியில வந்துரும் 1 into T of V. ஆனா VS5 that is true in W. அதனால இது அப்படியே கொடுக்கும். So as images are equal, mappings must be equal. So 1T equals T. So அதுதான் இது எப்போதுமே இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? And this is true for all V in V. So this proves VS5. அடுத்தது VS6. VS6 அப்படிங்கிறது இதுதான். AB x equal to a into bx அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா இது லெஃப்ட் சைடு போட்டு இது ரைட் சைடு, தட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ மறுபடியும் என்ன சொல்லணுங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி சொல்லணும்? இது ஒரு மேப்பிங், இது ஒரு மேப்பிங். மேப்பிங்ஸ் ஈக்குவல் சொல்லணும், இமேஜஸ் ஈக்குவல் சொல்லணும். ஸோ அப்போ நம்ம வி ஹாவ் டு கன்சிடர் திஸ். அண்ட் பை தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் எல் ஆஃப் VW இந்த ஸ்டெப்பு வரும். மறுபடியும் இது வந்து இட்ஸ் a மெம்பர் ஆஃப் கேபிட்டல் W. ஸோ அதில் VS6 ட்ரூ. அதனால அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பு வருது. ஸோ இப்போ இது வந்து மறுபடியும் பை ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் எல் ஆஃப் VW, தட் இஸ் தி செகண்ட் சப்டிவிஷன். அதை பேஸ் பண்ணி நம்ம இது இந்த மாதிரி ரீரைட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் இமேஜஸ் ஈக்குவல், அதனால மேப்பிங்ஸ் ஈக்குவல். ஸோ வி கெட் திஸ் அண்ட் தட் ப்ரூவ்ஸ் VS6. இப்போ இந்த இதுல VS7 சொல்லணும்னா இந்த இடத்துல A into x plus y இருக்கு இல்லையா? ஸோ AX plus AY சொல்லணும். ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக தான் நம்ம T1 and T2 வருது. ஸோ T1 plus T2 A T1 plus T2 here is AT1 plus AT2. மறுபடியும் மேப்பிங்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லணும்னா இமேஜஸ் must be equal. So we consider this and by the definition of 1 and 2 ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. addition and scalar multiplication in L of VW அதை யூஸ் பண்ணி இது வருது. இப்போ VS7 in W, இது வந்து VS7 in W அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறத இது தனித்தனியா பிரிச்சு எழுதுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இல்லை. அதுக்கப்புறம் பாயிண்ட் வைஸ் அடிஷன் அது படிக்க இது மறுபடியும் ரீரைட் பண்ணி இப்படி எழுதுறோம். ஸோ மறுபடியும் மேப்பிங்ஸ் ஈக்குவல்னா ஐ மீன் இமேஜஸ் ஈக்குவல்னா மேப்பிங்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ தட் ப்ரூவ்ஸ் VS7 அண்ட் VS8. VS8க்கு இதுதான் நம்ம சொல்லணும். A plus BX equals AX plus BX.
ஸோ a plus b t equal to at plus bt தான் சொல்லணும். ஸோ மறுபடியும் மேப்பிங்ஸ் ஈக்குவல் சொல்லணும்னா இமேஜஸ் மஸ்ட் பி ஈக்குவல் சொல்லணும். அதுக்காக ஏதோ ஒரு v in capital V மறுபடியும் சொல்றோம். இந்த இடத்துல vக்கு பதிலாக x கூட எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ a plus b t of b equals இதுதான் சொல்லணும். ஸோ அதுக்காக LHS சொல்ல முடியாது, ஏன்னா வெறும் LHS வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. it has to act on some element. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ a plus b t of b இது வந்து by 1 and not 1 and 2, just 2 alone. ஏன்னா இது ஸ்கேலார் தானே. ஸோ just 2 alone, not 1 and 2, just 2 alone. செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன், அதுதான் செகண்ட் சப்டிவிஷன் பை SM in L of VW. L of VW. ஸோ அதில் வர்றது. ஸோ அதுலேருந்து இது எழுதுறோம். இப்போ தான் VS8 in W நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணோம்னா இது வரும். இப்போ பாயிண்ட் வைஸ் அடிஷன் படிக்கு இது வெளில எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும் 80. ஸோ இப்போ இமேஜஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால மேப்பிங்ஸ் ஈக்குவல். ஸோ திஸ் ப்ரோஸ் VS8. ஸோ இப்போ ஆல் தி 8 எக்ஸாம்ஸை வெரிஃபை பண்ணிட்டோம். அதனால என்னுடைய இந்த L of VW along with addition and scalar multiplication is a vector space over F. ஸோ இப்போ அடுத்து இந்த தியரத்துல அந்த ரிசல்ட் நம்ம சொன்னால it preserves the addition and matrix which comes out of linear transformation. அந்த matrix otherwise matrices மட்டும் இருக்கிறது நமக்கு தெரியும். A plus B entry wise addition and how to multiply by a scalar a matrix. just matrix னு கொடுத்திருந்தாக்க அது we know already. இது வந்து matrix that comes out of a linear transformation. So let B and W be finite dimensional vector spaces with ordered bases beta and gamma, and let U and V be linear transformations from V to W. இப்போ matrix of T plus U in the ordered bases beta and gamma is same as matrix of T in the ordered bases beta and gamma plus matrix of the square bracket vandala matrix. So matrix of U in the ordered basis beta and gamma அது சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுக்கும் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த பீட்டா இது ரெண்டு ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேசஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இட் இஸ் நாட் தட் சி நமக்கு மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா நம்ம இஷ்டத்துக்கு இந்த டைமென்ஷனை சூஸ் பண்ணிக்க முடியாது. addition scalar multiplication இருக்கிறதுனால we can choose. So in the domain we are taking dimension of V to be n. In the codomain we are taking the dimension to be m. So we have the basis to be V1 etc. Vn, and here the basis to be W1 etc. Wm. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஒரு டிரான்ஸ்மேஷன் பேசிஸ் இருந்ததுன்னா மேட்ரிக்ஸ் கொண்டு வர முடியும். மேட்ரிக்ஸ்க்கு என்ட்ரிஸ் வந்து ஏஐஜேஸ்ன்னு இருக்கும் அது. ஸோ பட் திஸ் இஸ் known to us. நம்ம எழுதினோம்ல ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதை இந்த மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல எழுதினோம். ஸோ எப்பொழுதுமே மேட்ரிக்ஸ் ஆஃப் டி இந்த பேசிஸ் ஆர்டர்டு பேசிஸ், அந்த ஆர்டர்டு பேசிஸ்ன்ற வார்த்தை கூடவே வரணும். இந்த ஆர்டர்டு பேசிஸ் பீட்டா அண்ட் காமா இதை பத்தி நான் எழுதணும்னா இதை இப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னாலே உடனே எனக்கு கூடவே நான் என்னத்தை எழுதணும்னா இதுதான் எழுதி ஆகணும். டி ஆஃப் விஜே. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இதைதான் நான் கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா இதோட அசோசியேட் ஆகுறது என்னன்னா டி ஆஃப் விஜே. ஹவு தட் இஸ் டிஃபைன் சமேஷன். ஏன்னா இது மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இட் இஸ் ஏஐஜே எந்த பேசிஸ்ல அந்த கோடுமைன்ல என்ன இருக்குன்னா இந்த W1 etc. அதனால இதை வந்து நம்ம இப்படித்தான் எழுதியிருக்கோம். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வென்எவர் யூ கன்சிடர் இந்த இதை கன்சிடர் பண்ணீங்கன்னாலே இது வந்துடும். சரி, இப்போ எனக்கு இதுன்னா என்னன்னு தெரியாது இல்லையா, இந்த கரஸ்பாண்டிங்கா என்ன வரும்னு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த T plus U ஆப்ரேட்டிங் ஆன் விஜே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து பாயிண்ட் வைஸ் இன்ஃபேக்ட் நடுவில் we can include one step which is T of Vj plus U of Vj.
அப்போ T of Vj என்னன்னு தெரியும், summation Aij Wj I ranging from 1 to m and Wi plus summation Bij Wi I ranging from 1 to m. அப்போ இந்த W1 terms collect பண்றோம், W2 terms collect பண்றோம் அப்படின்னா then we will get like this only. So அப்போ corresponding நான் இந்த 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 particular element ijth entry இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு matrix நான் எழுதும் பொழுது it will be like this. Matrix of T plus U in the ordered basis, this will be the matrix with entries Aij plus Bij. Right? So அப்போ இதனுடைய ijth entry. So இதுதான் வந்து மேட்ரிக்ஸ். இதனுடைய ijth entryன்னு இந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நான் எழுதணும். சரி, நீங்க இந்த ij எழுதாம Aij plus Bij அப்படின்னு எழுதினீங்கன்னா that is incorrect. அந்த மாதிரி எழுதக்கூடாது. இப்போ when I point out you consider man A or man B அப்படின்னா அவங்களோட கண்ணை மாத்திரம் வரைஞ்சிட்டு இதுதான் ஒரு மேன் இதுதான் ஒரு உமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல இத போட்டுட்டு இது வந்து ஒரு இந்த ஐஜே இல்லாம இருக்கிறது, இந்த ஐஜே அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். சோ அதன் வந்து நீங்க இப்படிதான் குறிக்கிறீங்க, அதை வந்து இப்படி குறிக்கிறீங்க. சோ இதுல ijth entry அப்படின்னும் பொழுது you have to mention like this. இதனுடைய ijth entry அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ijth entry. அப்ப அது என்னது அப்படின்னா Aij plus Bij. So you have this and this is nothing but the ijth entry of this matrix plus ijth entry of this. So we can simply write like this. So as the ijth entries are equal, the matrices themselves will be equal. அதுல இருந்து தான் நமக்கு இந்த ஸ்டெப் வருது. So இதே ஸ்டோரி தான் we have to repeat for the scalar multiplication. So அப்ப இந்த இடத்துல எனக்கு AT ஆப்ரேட்டிங் ஆன் Vj எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். பட் இது எல்லாத்துலயும் A காமனா இருக்கிறதுனால வெளில எடுத்துலாம். இன்ஃபேக்ட் அந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணோம். சும்மா இது வெளியில வந்துரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த ரிசல்ட் நம்ம சொல்லியிருக்கோம். A into x plus y equals ax plus by. ay. ஸோ அதுவும் அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒரு வெக்டர் ஸ்பேஸில் டிஃபைன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப்பு வருது. பட் இது திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் வித்தின் பிராக்கெட் போட்டு நான் இதை எழுதுறேன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி ijth entry. See, when I consider இந்த இடத்துல இதைதான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் as this அப்படின்னு. சரியா? ஸோ எனக்கு வேண்டியது AT and that is matrix of AT in the ordered basis beta and gamma. இதனுடைய இது வந்து is nothing but actually the matrix with entry Aij. So இதனுடைய ijth entry எனக்கு வேணும்னா I have to consider the ijth entry of this. So that is nothing but A. That is nothing but A will come out, you know. A will come out. So you will be having just Aij. Aij. That is all. Aij. Yeah, don't put any bracket, just Aij. So that will automatically tell us the matrices corresponding. Ijth entry is equal and the matrices themselves will be equal. So அதுல இருந்து வந்தது தான் இந்த second subdivision. So in the next video we will see some of the exercise problems. Thank you.